Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. TDS ரவிச்சந்திரன் தொடர்ந்து மதுரை மேயர் ராஜினாமா, கிட்னி திருட்டு, கரூர் விசாரணை, இதுல எல்லாம் ஏதோ ஒரு நடவடிக்கைகள் இந்த அரசு எடுத்துட்டு தானே இருக்கு. தவறு நடக்குது. இந்த விவாதத்தில் ஒரு விஷயத்தை மறந்துட்டு தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம். கிட்னி விஷயத்தில், அதாவது உறவினர் அல்லாத ஒருத்தர் கொடுக்குறாருன்னா அவர் பணம் பெற்று, கன்சிடரேஷன் இருக்கக்கூடாது. பணமோ சிமெண்ட் மூட்டையோ அரிசியோ எதுவுமே பெற்றுக்கொண்டு கொடுக்கக்கூடாது. அதுதான் சட்டம். கொடுத்தா அது தண்டனைக்குரியது. அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை முறைகேடுன்னு நீங்கள் திசை திருப்பக்கூடாது. அப்படி நடந்திருக்கா இல்லையாங்கிறது தான் முதல் கேள்வி. இந்தியாவில் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு மேலே கிட்னி வேணும்னு கேட்குறாங்க. உலகிலேயே 3வது நாடு. 13,549 கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் இந்தியாவில் நடந்திருக்கு. இந்த விபத்துக்களில் இறக்குறாங்க இல்லையா, அவங்களது கவர்மெண்ட் மூலமாக கொடுப்பாங்க. யாரில் லிஸ்ட் பண்ணால் அது 228 வரைக்கும் அது நடந்திருக்கு. இதுதான் உண்மை. ஆனால் நம்ம ரோல்ஸ் ராய்ஸ் காய் மட்டும் வச்சுக்கிட்டு இந்தியாவினுடைய 13,549 ஆப்ரேஷன் தமிழ்நாட்டுக்கு வாங்க, ரோல்ஸ் ராய்க்கு வாங்க, உங்களுக்கு முரண்பாடு தெரியும். இதுதான் இந்த திருட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். அதைத்தான் மருத்துவராக இருந்தாலும், வழக்கறிஞராக இருந்தாலும், சட்டமன்றமாக இருந்தாலும் உணர்த்த வேண்டும். இந்த தப்பு நடந்திருக்கு. இந்த தப்பு எதனால் நடந்திருக்கு? சட்டப்பூர்வமாக பணம் வாங்காமல், பணம் வாங்கி கொண்டோ, பணமோ பொருளோ வாங்கி கொண்டு டிரான்ஸ்பிளான்டேஷன் உடல் உறுப்பு கொடுக்கக்கூடாது. ரொம்ப சிம்பிள். அப்போ அதை நீங்கள் மீறிட்டீங்களா, அதோட மேட்டர் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அடிப்படை. நான் ஆளுநருக்கு வந்துடுறேன். ஆளுநர் விஷயத்தில் 10 பில் அவர் வச்சுட்டு இருந்தாருன்னு நீதிமன்றம் சொல்லிச்சு. அப்படியா, இந்தாங்க பாஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அனுப்பலை, திருப்பி அனுப்பிட்டாரு. இவர் ஜனாதிபதிக்கு அனுப்பிட்டார். 2வது முறையாக வந்தால் ஜனாதிபதிக்கு அனுப்பக்கூடாதுங்கிற அடிப்படையில் தான் என்னுடைய அறிவு இருக்குது. ஆளுநர் நிறைய படித்தவர், அவருக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கலாம். நான் அதுக்குள்ளே வர விரும்பலை. எனக்கு தெரிஞ்சு கூடாது. ஆனால் இப்போ நடந்திருக்கிறது முதல் முறையாக டைரெக்டாக ஜனாதிபதிக்கு அனுப்புகிறார். இதில் ஏதாவது தவறு இருக்கா? ஒரு கருத்தை எடுத்து வைத்தீங்கன்னா இந்த திருத்தங்களை கொண்டு வாங்க. சித்தால கூட சொன்னார், வைஸ் சான்சலர் பதவியை, அதாவது வேந்தர் பதவியை முதலமைச்சருக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு அந்த சித்தா யூனிவர்சிட்டி விஷயத்துலையும் சொன்னார். நீதிமன்றம் எதை பார்த்துருக்க வேண்டும்னு சொன்னால், 10 பில்லை நீ நிறுத்தினியா, நான் ஒத்துக்க மாட்டேன், 10 பில்லை நீ நிறுத்தினியா, நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கக்கூடாது. 10 பில்லும் ஒரு விஷயம் சம்மந்தப்பட்டது, யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்டது. அப்போ அதில் என்ன காரணம் அப்படின்ற கேள்விக்குள்ளே தான் வந்திருக்கணும். இன்றைக்கி உங்களால் துணை வேந்தரை நியமிக்க முடியுமா? நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்துட்டீங்க இல்லையா, முடியுமா? முடியாது. நீங்கள் வேந்தராக முடியுமா? முடியாது. அப்போ இல்லாத ஒன்றை ஏன் நீங்கள் செய்கிறீங்க, யாரோடு போராடுகிறீர்கள் அப்படின்னு தான் ஆளுநர் உங்களை கேட்டார். அதுக்கு உடனே மறுப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக ஸ்டாலின் ஐயா இன்னைக்கு சட்டசபையில் சொல்லியிருக்கிறது. ஆளுநரை வைத்துக்கொண்டு ஏன் திசை திருப்புகிறீர்கள், இதுதான் அவருடைய கருத்தாக நான் எடுத்துக்கிறேன். என்னுடைய கேள்வி என்னென்னா சார், ஒரு கருத்தை ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறாரு, என்இபியை வைத்துக்கொண்டு இந்தியை திணிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு என்ன கேள்வின்னா, என்இபியில் இந்தி எங்கே திணிக்கப்பட்டது? இவ்வளோதான் என்னுடைய கேள்வி. திணித்தது யார்? காங்கிரஸ். எப்போ? என்இபி வருவதற்கு முன்னாடி. அப்போ முரண்பட்ட தகவலை, தவறான தகவல்களை ஏன் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது முதல் கேள்வி. ஓய்வூதிய திட்டத்தின்படி எனக்கு 200 கோடி தான் கொடுத்துருக்காங்க, 1200 கோடி கொடுத்துருக்கணும்னு நிதியமைச்சர் கேட்குறாரு. ஓய்வூதியம் விஷயத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி யார்? பழைய ஓய்வூதியமா, புதிய ஓய்வூதியமா, யார் ஏற்படுத்தினா? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள். இது அடுத்த கேள்வியாக நான் உங்ககிட்ட எடுத்து வைக்கிறேன். மத்திய அரசிடமிருந்து எனக்கு, அதாவது என்னுடைய நாட்டில் தமிழர்களுடைய பாப்புலேஷன் 6% இருக்குது. ஆனால் 4% தான் எனக்கு நிதி பகிர்வாக வருகிறது. இது யார் சொல்கிறா? நிதியமைச்சர் சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன தெரியணும்னா, 14வது கமிஷன், ஃபினான்ஸ் கமிஷனில் இருந்த பொழுது 25%, 27.5% மக்கள் தொகைக்காக மட்டும் இருந்தது. அப்போ நீங்கள் ஒரு நியாயத்தை வைத்தீங்க. நாங்கள்லாம் ஒழுங்காக குடும்ப கட்டுப்பாடு, குறிப்பாக இந்துக்களுக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கோம். ஆனால் நீங்கள் இஷ்டத்துக்கு பெற்று போடுறவங்களுக்கு கொடுக்குறீங்க, நியாயமான கருத்து. ஆனால் 15th ஃபினான்ஸ் கமிஷனில் என்ன பண்ணிச்சு மோடி அரசு? 12% டெமோகிராஃபிக்கல் பாப்புலேஷன், 15 மட்டும்தான் மக்கள் தொகை. அதாவது பிரிந்து பறந்து எல்லா இடத்திலும் இருக்கிறார்களா, அதன் அடிப்படையில் நான் உனக்கு மார்க் கொடுக்குறேன். மொத்தமாக இவ்வளவுதான் இருக்காங்களா, அதுக்கு 15% கொடுக்குறேன். இந்த 27 பிரிச்சுதா இல்லையா? பார்ஷியாலிட்டிங்கறாங்க சார். இல்ல பார்ஷியாலிட்டிங்கறாங்க. 27 பிரிக்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு நிதி பகிர்வு எப்படி வருதுங்கிறதுலாம் நானும் நீங்களுமே நிறைய விவாதிச்சிருக்கோம்.
காடை எப்படி வளம்படுத்தினீர்கள், டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு, இதெல்லாம். இங்க நிதி பகிர்வுக்கு மத்திய அரசு அவங்க ஒரு மாடல் வச்சிருக்காங்க. நாம இல்ல, அந்த காலத்துல இருந்தே இருக்கு. எந்த மாடல் வச்சிருந்தாலும் அதுவும் ஜிஎஸ்டி எல்லாம் வந்த பிறகு அந்த மாடல்ல தமிழ்நாட்டுக்கான நிதி பகிர்வுங்க குறைந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்போ நீங்க என்ன பண்ணணும், நம்மை விட தவறா இருக்கு, நம்மை விட அதிகமாக கொடுக்கின்ற மகாராஷ்டிராக்கு என்ன சதவிகிதம் வருதுங்கிறது நீங்க பார்க்கணும். இதை பற்றி எங்க போய் பேசணும், பினான்ஸ் கமிஷன்ல உட்கார்ந்து பேசணுமே தவிர முட்டுச்சந்தில உட்கார்ந்துகிட்டு மத்திய அரசையும் விமர்சிக்க கூடாது. நீங்க பேச வேண்டிய இடம் பினான்ஸ் கமிஷன். அங்க வந்து உங்களுக்கு மோடி ஐயா வந்ததுக்கு அப்புறம் அசெம்பிளில பேசுறாங்க. இல்லங்க, அசெம்பிளில பேசுறாங்க, முட்டுச்சந்தில பேசல. அசெம்பிளில நீங்க பேசும் பொழுது நான் அதை வந்து சட்டபூர்வமாக கேட்டுக்கிறேன். அதுக்கு என்ன பதில் சொல்லணுமோ பதில் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் மத்திய அரசு வஞ்சிக்கிறது தண்டிக்கிறதுன்னு போட்காஸ்ட்லேருந்து மாணவர்களிடம் பேசுகின்ற வரைக்கும் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் பேசுகிறீங்க. அதை மட்டும் நான் குறிப்பிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். சட்டசபைக்கு வந்துடுவோம். இன்றைக்கி ஒரு பேச்சுக்கு சொல்கிறேங்க, தீபாவளி வாழ்த்துக்களை நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு உறுப்பினர் கேட்குறாரு. சொல்லுங்க, சொல்லாமல் போங்க, அது உங்கள் பிரச்சனை, அது உங்களுடைய கருத்து, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதையே அவை குறிப்பில் இருந்து நீக்கிறேன், கேட்டதே நீக்கிடுவேன். ஏன்னா ஒருத்தர் கேட்டாரு, முதலமைச்சர் மறுத்துட்டாருன்னு இருக்கக்கூடாது. இது எந்த விதத்தில் ஜனநாயகம்? இது யார் பண்றா? மத்திய அரசுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ நீங்க கேட்குறீங்க, வாழ்த்து சொல்லுங்கன்றீங்க, குறிச்சேன். வாழ்த்து சொல்லவில்லை, நான் சொல்லிட்டேன், குறித்தேன், மேட்டர் முடிஞ்சிச்சா? அதையே நீக்கிறீங்க. இங்க இருக்கக்கூடிய ஜனநாயகம் தான் பாராளுமன்றத்திலையும் இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு உங்ககிட்ட நான் வரேன். சரி, இந்த அடிப்படையில் இவ்வளவு குற்றச்சாட்டுகளை நீங்க மத்திய அரசின் மேல எடுத்து வைக்கிறீங்களே, உங்களுக்கு தெரிய வேண்டியது, நாட்டில் உண்மையிலேயே இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து ஒரு பத்திரிகை தொடர்ந்து தமிழ்நாட்டை முன்னிறுத்தி கொடுத்தது இந்த வாட்டி கொடுக்கல அப்படிங்கிறதுக்கான காரணங்களை நீங்க பார்க்கணும். சைல்ட் ரேப்பை பொறுத்த வரைக்கும் 3507 தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. அப்ப அதை நீக்குவதற்கான ஏற்பாடு நீங்க பண்ணணுமா வேண்டாமா? அடுத்தது, கடன் நீங்க வாங்கியிருக்கீங்க, இவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னா ஒரு நிதியமைச்சர் நம்ம நிதியமைச்சர் என்ன சொல்றாரு, 1,45,000 கோடி அதிமுக வாங்கின கடனுக்கு நாங்க திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஐயா, இதுதான் அரசு, முந்தைய அரசு, பிந்தைய அரசு, வரப்போற அரசுங்கிறது அப்படித்தான் செயல்படும். அப்ப டான்ஜெட் கோல் இருக்கக்கூடிய கடனை குறைப்பதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க கேள்வியை உங்ககிட்ட எடுக்கணும். கூட 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி எத்தனை சதவீதம் அதிகமாக கடன் வாங்கினாங்க? கடந்த 4.5 ஆண்டுகளில் திமுக இவ்வளவு குறைவாக வாங்கி இருக்கு. அந்த பட்டியலையும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டிப்பா அது கொடுக்கும்போது இன்னொரு 3.5% பத்தி சொல்லிடுவாங்க. உடனே நானும் நீங்களும் எதுவும் பேச முடியாம போயிடும். உங்க 3.5 முக்கியம் இல்ல, மத்திய அரசு எடுத்த ஜிஎஸ்டி நடவடிக்கையினால உங்க 100 இப்ப 150 ஆனதுங்கிறது தான் முக்கியம். 100 150 ஆனதுனால தான் உங்களால 3.5% கணக்குல 4 லட்சம் கோடிக்கு பதிலாக இன்னைக்கு 9 லட்சம் கோடியை வாங்கிட்டு உங்களால் 3.5% கொண்டு வர முடியுதுங்கிறத புரிந்து கொள்ளுங்க. மத்திய அரசு எடுக்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கையுமே, ஒவ்வொரு நடவடிக்கை பிஎல்ஐ கொடுக்குறோம், அதாவது ப்ராஃபிட் லிங்க்டு இன்சென்டிவ் கொடுக்குறோம், நீங்கள் இந்தியாவுக்குள்ளே வந்து முதலீடுக்கு செய்யுங்க அப்படின்னு சொன்னால் ஏன் இங்கே வரமாட்டேங்கிறான், ஏன் வேற இடத்துக்கு போகிறான், இதை பற்றி தான் சட்டசபையில் நீங்கள் பேசணும். கரூரை பற்றி பேச வேண்டும், எதிர்கட்சியை பேச விட்டுட்டு பேசணும், எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டுட்டு பேசணும். அதுதானே விவாதம். நீங்க மட்டும் 110 அறிவிக்கை மாதிரி கொண்டு வந்து பேசிட்டு போனீங்கன்னா அது எப்படி விவாதமாகும்? அதை பற்றி பேச தெரிந்த உங்களுக்கு கள்ளக்குறிச்சியில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் கொண்டு வரும்போது இதை கடைசியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு தெரிகிறதுனா இது எந்த விதத்தில் ஜனநாயகம்? அடிப்படையில் நான் திரும்ப திரும்ப கேட்க நினைக்கிறது, ஐயா மத்திய அரசு வஞ்சிக்கிறதுன்னு நீங்க சொல்றதை தயவு செஞ்சு எழுதுங்க, 1 2 3ன்னு எழுதுங்க. 200-2000 கோடியை பற்றி நீங்க பேசுவீங்க, கல்வி பணம் வரலன்னு சொல்வீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு, 14,808 கோடி 1,540 திட்டங்களில் நீங்கள் செயல்படுத்தாதனால திரும்ப போயிருச்சு. அதுல கிட்டத்தட்ட 506 கோடி ஊராட்சி ஒன்றிய கல்விக்கூடங்களை மேம்படுத்தலைங்கிறதுனால போயிருச்சு. 418 கோடி வந்து பயிலகங்களை மேம்படுத்தவில்லைங்கிறதுக்காக போயிடுச்சு. கல்வி நிதி எதுக்கையா கொடுப்பாங்க? சம்பளம் கொடுக்கறதுக்காக கொடுப்பாங்க. நம்ம வந்து இதில் இருக்கோம், அதாவது கன்கரண்ட்ல இருக்கோம். கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறதுனால சம்பளம், வேலை வாய்ப்பெல்லாம் உங்க பிரச்சனை. அதாவது மாநில அரசனுடைய 40,000 கோடியிலிருந்து வர வேண்டியது. மத்திய அரசிடம் நீங்க எதை கேட்பீங்க? இந்தந்த மாதிரி திட்டங்களுக்கு எனக்கு பணம் வேணும்னு கேட்பீங்க. அதை நீங்கள் செய்தீர்களா இல்லையாங்கிற கேள்வி உங்க முன்னாடி குற்றச்சாட்டா வருது இல்லையா? தயவு செஞ்சு ஒன்று சொல்லட்டுமா, முன்னாடி ஒருத்தர் சொன்னார், அண்ணாதுரை ஐயா சொன்னது எனக்கும் தெரியும், ஒரு விரலை நீட்டும் போது 3 விரல் உங்களை பார்க்குதுன்னா தயவு செய்து அதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற சொல்றோம். ஆளுநரை வைத்துக் கொண்டு ஒரு அரசியல் செய்வதாக நீங்கள் சொல்லுவது அபத்தத்தின் உச்சகட்டம். காரணம் என்னன்னா, மக்கள் சார்ந்த எந்த மசோதாவையும், மக்களை பாதிக்கின்ற எந்த மசோதாவையும் இந்த ஆளுநர் இன்னைக்கு இல்ல நாளைக்கும் நிறுத்தி வைக்க மாட்டார். ஆனால் யூனிவர்சிட்டியில் வேந்தராக வேண்டும், காசை பெற்றுக்கொண்டு துணைவேந்தர்களை கொண்டு வர வேண்டும், யூஜிசியை மறுதளித்து விட்டு நீங்கள் 3 நாமினேஷன் இல்லாமல் கொண்டு வர வேண்டும்னா இந்த ஆளுநர் அடுத்த ஜென்மத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் விட மாட்டார்.